சத்தமானது இந்த தலகத்தினுடைய காதலை கேட்டதும் தலகத்தை வந்து எட்டி பார்க்கிறான். வந்திருப்பது 7 பெண்மணிகள். பெண்மணிகள் இடத்துல நமக்கு என்னடா பேச்சு சொல்ல இந்த தாருகன் தாருகன் சொன்னதை கலகத்தினை பார்த்து தாருகன் சொன்னாண்டே தாருகா நம்முடைய கோட்டையில பெண்களுடைய சத்தம் கேட்குது. நீங்க என்ன ஏதாவது வெளியில பெண்கள் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெண்களை கண்டாலே நம்ம எட்டி கூட பார்க்க மாட்டோம். பெண்களுக்கு நமக்கு சுத்தமும் பிடிக்காது. அதனால 7 பெண்கள் வந்த விவரம் தெரியாம நீ உடனே அனுப்பி வச்சுட்டு வந்துரு. இந்த தாருக தலகத்தை ஓடோடி வரலாம். பெண்மணிகளை பார்த்து சொல்லலாம், பெண்மணிகளை நான் தான் தலகத்தை எங்களுடைய மன்னனுடைய கோட்டையில் வந்து ஆதாரி போடுகிறீர்களே, நீங்க நீ யாரு? நீ யாரு? நான் தான் மந்திரி. மந்திரியா? மந்திரியா? மந்திர தலகத்தனா? ஆமா. உங்க மன்னனுக்கு வீர வீரம் கிடையாதா? ஏன் அப்படி கேக்குற? உங்க மன்னர் வீச வச்சு அப்படியாக இருந்தா எங்களோட போர் முறையை சொல்லு பாப்போம். எனக்கு என்னோட அங்க பேச்சு அப்படி சொன்னவுடனே பெண்கள் குரலை கண்டனவா வருகின்றார். சரி 7 பெண்களோடு ஒரு புரிந்து வருகின்றார்கள். ஒருத்தி வருகின்றாள். ஒருவரோடு வந்து ஒருவன் தலையை வெட்டினாள். அது தலையை வெட்ட 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 உடைத்து வந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு தொழில் அப்படி ரத்தமானது கீழே விழுகின்றது. சரி அந்த ரத்தத்திலே கோடி அசுரர்கள் வருகின்றார். வருகின்ற போது 7 பெண்களும் யோசிக்கிறாங்க, ஏடி அக்கா நம்ம இங்க வரும்போது எத்தனை தலை தெரிஞ்சு? 7 தலை தெரிஞ்சுடி. 7 தலை. ஆமா. சற்று நேரத்துல 7 தலைகளும் 70 தலைகளாக மாறியது. ஆமா. 70 தலைகளும் 700 தலைகளாக மாறுகின்றது. சரி. ஏன்னா ஒரு தொடி உதிரை கீழே விழுந்தால் 9 அசுரம் தோன்றுகின்றார். ஆமா. ஒரு தலை அறுபட்டது ஆனால் 9 அசுரம் தோன்றுகின்றார். சரி. கையில் இருந்த ஆயுதம் கீழே விழுந்தது ஆனால் உடனே ஆயுதம் வருது. ஏன்னா இந்த 7 பேரும் சிவபெருமான் இடத்துல அழியாத மெய்வரத்தை பெற்றவர்கள். சரி. இவர்களை சண்டை செய்து வெற்றி காண்பது அழியாதது. முடியாதது அக்கா. தாரியரை கொல்லாமல் நம்ம கைலாச மாமலை சென்றமையானார். தெய்வாதி தேவரெல்லாம் நம்மை நகர்த்தி பேசுவார்கள். நம்ம கைலாய்க்கு போகக்கூடாது என்று காட்டு வழி போக வேண்டும் என்று சொல்லி கடல் வழியாக போக வேண்டும் என்று அந்த 7 பெண்மணிகளை எங்கம்மா வருகிறாங்க. மக்களுக்கு ஒரு போனாள் ஒரு போனாள் ஒரு போனாள் மாவேலி கரைக்கு
வைத்து ஒருத்தி ஓய்கின்றாள். சரி, வாழ் வைத்த கோஷத்திலே வாணுதலால் அம்மை என்று வாணுதலால் பொருத்தி சென்ற வந்தாள். பகவதி என்று கொடியடையால் ஒருத்தி ஓய்கின்றாள். கண்ணால் அம்மை என்று சொல்லி கடற்கரை மூலமாக உறுதி சென்ற வந்தாள். காட்டு செல்வி என்று மகமாய் ஒருத்தி ஓய்கின்றாள். பகவதி என்று கொடியடையால் பொருத்தி சென்ற வந்தாள். 7 பேர்கள் சென்று அமர்ந்த போது பார்த்தால் என்ன பண்ணாங்க? சிவபெருமான் அம்மை உம்மை பார்வதி முகத்தை பார்த்தார். பார்வதி, பெண்ணை பிறவி செய்தால் தார்கள் தலையறிக்கலாம் என்று நீதானமா சொன்னான். சொல்ல கேட்டு 7 பெண்களை பிறவி செய்தனை. ஒருவர் போன திசை ஒருவருக்கு தெரியாம ஒவ்வொரு நாள் எப்படி செஞ்சவாரு முகத்தை எட்டிவாரு. சுவாமி, என்னமா போனவங்க போகட்டும் சுவாமி, பரவாயில்ல. ஆனால் அது ஆறுகள் அடையறிக்க வேண்டுமே. ஆனால் இன்னொரு பெண்மணியார் வழங்க இருக்கின்றாள். இந்த தாருக்கு தலைய இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த பெண்மணி யாரம்மா? அது யார் தெரியுமா? தாய் மலவடகா, தாய் மலவடகா, மனதில் பொருதி கொண்டே, தாய் மலவடகா, தாய் மலவடகா, மனதில் பொருதி கொண்டே, தினமாக ஆடிதான் செய்ய வேணுமில்லை. திவாரி வரவழைத்தே ஏது சொல்வான்? மரபிழா தெய்வாரே, மரபிழா தெய்வாரே, அதை வந்து சொல்ல கேளா. மரபிழா தெய்வாரே, மரபிழா தெய்வாரே, அதை வந்து சொல்ல கடல் ஆனே நமக்கு கிடைத்த வாரம் வென்றாரே. பகவானை பார்த்து சொல்கின்றாள். எப்படி பகவானே, தாரகங்கள் இருக்க வேண்டுமையானால் இன்னொரு பெண்மணியானவள் இருக்கின்றாள். மதமடக்கம் மாணுதல் விட பத்திர மாகாளி மா பத்திர மாகாளி மா பத்திர மாகாளி அம்மனை பிறவி சிறுமையானார். அந்த தாரகன் தலையெடுத்து இப்போதே உங்களுக்கு கொண்டு வருவாணி சொல்ல அந்த வாணுதல் பத்திர மாகாளி அம்மனை பிறவி செய்ய வேண்டும் என்று தெய்வாதி இதுவரை எல்லாம் வரவழைத்து வாங்கப்ப பாருங்க. நீங்களும் உடனே சிறு திருப்பார் கடல்ல தெய்வம் தான் கிடையணும். என்ன பொருள் கிடைத்தாலும் பரவாயில்லை, இன்னும் ஆலயங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த வார்த்தை கேட்டவனே தெய்வாதி இதுவரை திருப்பார் கடலில் சென்று தெய்வ அமிர்தமானது கிடைக்கிறார்கள். அடை அமிர்தம் கிடைக்கக்கூடிய வேளையிலே அதை முதல் கிடைத்த அமிர்தத்தில் என்ன வந்து யார் தந்தையோட வந்த வருகிறது தெரியுமா?